தேவை என்னவிருக்கிறது? அமித்ஷா சொல்லுகிறார், நரேந்திர மோடி சொல்லுகிறார், பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லீம்களுடைய நலனுக்காக இதை நாங்கள் கொண்டு வருகிறோம். முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஏழை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று பேசுகிறீர்களே, இது வெட்கமில்லையா? இப்படி உங்களுக்கு பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லையா? எவ்வளவு பெரிய பொய்யை இந்த நாட்டுடைய ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். இதை பேசுகிற துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இப்படி ஒரு சட்ட திருத்தம் வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்டார்களா? முஸ்லீம் அமைப்புகள் கேட்டதா? இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் கேட்டதா? யாரும் கேட்காத இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுகிறீர்களே, இது எவ்வளவு பெரிய அபத்தம்! இது எவ்வளவு பெரிய நீலி கண்ணீர்! அருமையான சகோதரர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் இந்த சட்டத்துடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டதால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும். நம்ம அடிமை சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற முயற்சிக்கிற போது அந்த சமுதாயத்துக்கு கையில இவ்வளவு சொத்துக்கள் இருப்பதா என்கிற காழ்ப்புணர்ச்சியினால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம். முஸ்லீம்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த சொத்துக்களை பறித்து ரயில்வே சொத்துக்களை கார்பரேட்டுக்கு கொடுத்தாச்சு. அரசுகளுடைய லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஏற்கனவே தாரை வார்த்தாகிவிட்டது. முஸ்லீம்களுடைய கரங்களில் இவ்வளவு சொத்து இருக்குதா? எனவே இதையும் பிடுங்கி அம்பானிக்கு எப்படி கொடுப்பது? இதுதான் இவர்களுடைய நோக்கம். ஆர்டிகல் 370 காஷ்மீரில் அமல்படுத்தப்பட்ட போது அவர்கள் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 370 இருக்கிற வரைக்கும் காஷ்மீர்ல வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே நிலவாங்க முடியாது. ஆனால் இந்த சட்டத்தை எடுத்ததற்கு பிறகு அம்பானிகள் அங்கே நிலங்களை வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக 370 அகற்றப்பட்டது. அதே போலதான் இந்த கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம். எவ்வளவு பெரிய அவதூறுகளை பேசுகிறார்கள். சில நேரத்தில் நாமளும் பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் தெரியுமா? இந்தியாவிலேயே 3வது பெரிய சொத்து, இந்தியாவிலேயே 3வது பெரிய சொத்து. இது மிகப்பெரிய பொய். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. வெறும் 9 லட்சம் ஏக்கர் சொத்து வக்ஃபு சொத்து இருக்கிறது. நான் கேட்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறையினுடைய கரங்களில் இருக்கிற சொத்து எவ்வளவு தெரியுமா? 30 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான சொத்து வெறும் ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த அறநிலைத்துறையுடைய கருத்தில் இருக்கு. ஆனால் முஸ்லிம்களுடைய கையில எப்படி ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள் என்றால்